பிரேஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமீன். நம்ம நிர்மூலமாகாதபடி இதுவரைக்கும் சேஃபாக இருக்கோம்ல, அது நம்முடைய பலத்தினாலும் அல்ல, நம்முடைய பக்தியினாலும் அல்ல, நம்முடைய எந்த முயற்சினாலுமே கிடையாது. தேவனுடைய கிருபை, அதை ஒரு நாளும் நம்ம மறந்துடவே கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் நம்மளை நிர்மூலமாக்கணும்னு சொல்லி சத்ரு ஒரு பக்கத்தில் கிரியை செய்துட்டே இருக்கான். நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாது, ஜெயித்திடக்கூடாது, உயரக்கூடாது. அதை எப்படியாவது தடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இவங்களை நிர்மூலமாக்க என்ன பண்ணலான்னு சொல்லி பாவத்தை தான் பயன்படுத்துகிறான். நம்ம வாழ்க்கையில் பாவத்தை நுழைச்சி, பாவத்தை உண்டாக்கி, அதன் மூலமாக ஒரு பாதிப்பையும் உண்டாக்கி அழிக்கிறதுக்காக போராடுவோம். அது மட்டும் இல்லாமல் மனசோர்வு, இழப்பு, நஷ்டம், பொல்லாத மனிதர்கள், இவங்க மூலமாக பல விதங்களில் நம்மளை நிர்மூலமாக்க சத்ரு போராடிட்டே இருப்பான். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நாமும் நம்முடைய குடும்பமும் நிர்மூலமாகாமல் சேஃபாக இருக்கோன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை மட்டும்தான். அவரோட அடைக்கலத்துக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் மேலே அவருடைய கிருபை வந்துடும். இவன் என்னுடைய மகன் சொல்லி தேவன் உங்களை பாதுகாத்து நடத்துவார். அவரோட அந்த அடைக்கலத்துக்குள்ளே நீங்கள் இருந்துட்டீங்கன்னா எதை குறித்துமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களை சுற்றி என்ன நடந்தாலும், எத்தனை ஆபத்துகள் வந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை போராட்டம் வந்தாலும் நீங்கள் நிர்மூலமாகாதபடி பாதுகாக்கப்படுவீங்க அவருடைய கிருபையினால். அதனால் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இதுவரை எங்களை பாதுகாத்து நடத்தி வந்தீங்கப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை. இதுவரை பாதுகாத்தீங்க, இனிமேலும் பாதுகாப்பீங்க, எங்களை நடத்துவீங்க. எங்களை உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். God bless you.